நீங்கள் உடலோட என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அது உடல் இல்லாமல் எதிர்பார்க்கும். உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கும். உங்கள் வீட்டில் தானே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்துட்டாரு, உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, பல நாளாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். உங்கள் வீட்டிலே இருந்தார், உங்கள் வீட்டிலே வளர்ந்தார், உங்கள் வீட்டிலே சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். ஒரு நாள் செத்து போயிட்டார். அவருக்கு நீங்கள் கர்மாதி காரியம் எல்லாம் பண்ணீங்க, ஆனால் அவருக்கு போய் சேரலை. அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணாரோ அதை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவருக்கு கிடைக்கல. அவர் முயற்சி பண்ணுறாரு உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ அதெல்லாம் அவர் வெக்ஸாகி அது எல்லாமே அது அந்த அலைவரிசை எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு மனிதனுக்கு சாபமாக மாறுது. ஒரு மனிதன் என்னன்னா சுவாசத்தை சுவாசிக்க கூட கஷ்டப்படுறான். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற தன்மையில் இருக்கிறவங்களுடைய அந்த அலைவரிசை வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும். அது நமக்கு என்ன பண்ணும்னா உடல் உபாதையை ஏற்படுத்தும். ஒரு இயற்கையான சுவாசம், அந்த ரெகுலர் சுவாசிக்கிற மாதிரியான ஒரு செயல் வடிவத்தை அது ஏற்படுத்தாது. அது கொஞ்சம் சிரமத்தை அது ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி செயல் வடிவத்தை இருக்கிறவங்க விடுபட்டாங்கன்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் சுதந்திரமாக ஆயிடுறோங்கிறது தான் அதோட பொருள். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு முன்னோர்களுக்கு வந்து அவங்க விடுபட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே கோடீஸ்வரர் ஆயிடுறது கிடையாது, கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறோன்னு அர்த்தம். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த செயல் வடிவத்தை நிறைய பேரால் செய்ய முடியாததுக்கு காரணமும் என்ன காரணம்னா உங்களுடைய முன் ஜென்மத்தோட தொடர்பும் இந்த ஜென்மத்தோட உங்கள் வாழ்க்கையோடைய நெறி இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் மனிதனாலையும் துன்பப்படணும், இறந்தவனாலையும் துன்பப்படணும், உயிரோட லைவ்ல இருக்கிறவனாலையும் நீங்கள் லோல் படணும், செத்தவனாலையும் லோல் படணும்னு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் 2 ஆப்ஷன்லையும் வெற்றிகரமாக மனிதர்கள் லோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிடையாது. பெரிய தலைவர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாருமே இதில் வந்து கணக்கில் உண்டு. உங்களுக்குன்னு மட்டும் தனியாக தயவுசெய்து எடுத்துடாதீங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு யார் தீர்வு அளிக்கிறான்னா எவனோ ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா அது பல நாள் உடலெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு அதுக்கு ஒரு நீர் வடிவத்தில் அதுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறான். சமயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதுக்கான விடுதலையை வாங்கிடுறீங்க. ஆனால் அவன் எங்கேயாவது போகிற இடத்துல ஒரு தெருவுலையோ ஒரு நகரத்துலேயோ போகும்போது சில பேர்த்த பார்த்துட்றான், அவங்களுக்கு விடுதலை அவனே அளிக்கிறான். அந்த மாதிரி நாம் நிறையா செஞ்சுருக்குறோம். அவங்களுடைய புள்ள வரல, அவங்க அம்மா வரல, அவங்க அப்பா வரல, அது பல ஆண்டுகளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ அதுக்கு தேவை விடுதலை அளிக்கணும். அப்போ அது ரிலீஃபாக அது போகுது. அது போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அலைவரிசை வெளியில் போயிடுது. ஒரு 3-4 அலைவரிசை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று தாங்க. அலைவரிசைங்கிறது நீங்கள் வேற எதாவது நினச்சிடாதீங்க. ஒரு இறுக்கமாக இருக்கிறது ஒரு காற்று, ஒரு தென்றல் மாதிரி இருக்கிறதும் காற்று தான், அதிக வெப்ப சலனத்தோடு இருக்கிறதும் ஒரு காற்று தான். இப்போ ஒரு 3-4 விதமான ஒரே காற்றுகள் வெவ்வேறு விதமாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை ஒரு மனிதன் சுவாசிக்கும் போது துன்பப்படுறான், ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், அதுக்குள்ளேருந்து விடுபட முடியலை. அப்போ அந்த ஏர் ஃப்ளோ, காற்று ஒரு மனிதனுக்கு கரெக்டான காற்று கிடைச்சாதான் அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட சிந்தனை, அவனோட செயல் எல்லாமே புதிதாக மாறும், புதிய வடிவத்துக்கு மாறப்படுவான். இப்போ அதே மனிதன் அதே செயல் தான். எனக்கு என்ன அப்படின்னா அந்த எந்த இடத்துலேருந்து ஒரிஜினல் காற்று சுவாசிக்கப்படணுமோ அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மற்ற காற்றுகள் தடுத்து நிறுத்தப்படுது. ஏன் தடுத்து நிறுத்தப்படுகிறதுனா இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் ஞானம்ங்கிறது அதி தீவிரமாக வெப்ப சலனத்தில் அவர் வந்து அந்த செயலை அடைகிறாரு. அந்த வெப்ப சலனத்தில் தேவையில்லாத காற்றுகளை முன்னாடியே எரிக்கப்படுகிறது, தடுத்து நிறுத்தப்படுகிறது. இது கதையாக சொல்லலை, நெற்றிக்கண்ணை திறந்து சிவன் எரித்தார் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா தன்னுடைய உஷ்ணத்தை வச்சு, தன்னுடைய வெப்ப சலனத்தை வச்சு எந்த செயலையும் ஒரு மனிதன் கிட்ட வராமல் ஒரு பாதுகாப்பை உருவாக்கிட முடியும். அவன் சக்தியால் உருவாக்கலை. சக்திங்கிறது எதுக்குள்ளன்னா தன்னுடைய காற்றுக்குள்ள ஒரு வலிமையை வச்சிருக்கிறான். காற்றிலிருந்து தான் நெருப்பை உருவாக்குறான், காற்றிலிருந்து தான் நீரை உருவாக்குறான். அதனால தான் நீரை நீங்கள் கையில் வச்சுருந்தா அதை பிடிக்கவே முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி வேணாலும் பாருங்கள், நீரை கையில் பிடிக்க முடியாது, நீரை அள்ளலாம் கையில் பிடிக்க முடியாது. அப்போ இந்த வடிவத்துக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பல அலைவரிசைகளில் காற்று உள்ள வருது. அப்போ அந்த அலைவரிசையில் ஒரு மனிதன் பல்வேறுபட்ட சூழல்களில் துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்போ ஒரு யோகி ஆகப்பட்டவனுக்கு என்னன்னா அழுக்காக இருக்கிறான், குளிக்காமல் இருக்கிறான், சாப்பிடாமல் இருக்கிறான், வேற மாதிரி இருக்கான். அவன் சுவாசிக்க வேண்டியது காற்று பியூராக இருக்கு. அப்போ அவனோட சிந்தனைகள், அவனுடைய தாட்டு, அவனோட செயலில் என்னன்னா அந்த காற்று பியூராக இருக்கிற மாதிரி அவன் சிந்தனையும் பியூராக இருக்கு, அவன் எண்ணங்கள் பியூராக இருக்கு. விவேகானந்தர் வெறும் சும்மா வார்த்தைக்காக சகோதர சகோதரிகளே அப்படின்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. பியூர் இருந்தால் தான் வார்த்தை வெளியில் வந்து, வார்த்தையே எப்படின்னா இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குறது நம்ம வார்த்தைங்கிறீங்க, அது வார்த்தை இல்லை, இதுவே காற்று தான்.
இந்த காற்று தன்மை வெளியேறும்போது தான் அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் யூடியூப்பில் கேட்கும் போதோ இங்கே உட்காந்து கேட்கும் போதோ வெளியில் வர்ற வார்த்தை சவுண்டே ஒரு காற்றாக மாறும். அப்போ அதை கேட்கும்போது ஒருத்தருக்கு தியானமோ இல்லை இவரை சந்திக்கணுமோங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் காரணம். ஒருத்தரை பார்க்கணுங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய சுவாச காற்று நமக்கு ஏதோ ஒரு வழிவடத்தில் ஒரு தொடர்பு கிடைக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே நம்மளை காணொலியோ நம்மளுடைய நினைக்கும் போது அங்கே உங்களுக்குள்ள 7-8 விதமான தன்மைகள் கொண்ட சுவாச காற்றில் நம்ம காற்றும் உள்ளே வருது. அப்போ அந்த காற்றை ஒருத்தன் அவ்வப்போது சின்ன சின்ன டயத்தில் சுவாசிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுடைய சிந்தனைகள் என்ன பண்ணுதுன்னா, மேம்பட நினைக்குது, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க நினைக்குது, தேடுதலை நினைக்கிறான். நம்மன்னு சொல்லலை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயர்ந்த செயலை எதெல்லாம் அப்படி நினைக்கிறானோ அங்கே அவனுக்கு தொடர்பு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு நண்பரோட ஒரு நம்பரை பதிவு பண்ணி வச்சு தொடர்பில் இருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் யாரோட தொடர்பில் இருக்கணும்னா இந்த உயர்ந்த காற்று கிடைக்கிறதுக்கு தான் போராடுறோம். அந்த உயர்ந்த தன்மை கிடைச்சிருச்சுன்னா அவர் ஃபியூராக மாறிடுறாரு. இப்போ நீங்கள் போய் குற்றாலத்திலையோ காசியிலையோ கங்கையிலையோ இந்த காற்றை போய் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. இந்த காற்று உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு செயலை செஞ்சிட முடியும். ஆனால் அதுக்கு ஒரு மனிதன் பல நாள் போராடணும், காத்து இருக்கணும், உயர்ந்த செயலோடு நிற்கணும். உயர்ந்த தன்மையோடு இருந்தால் தான் அந்த உயர்ந்த தன்மை கொண்ட காற்றை இந்த உடலில் தக்க வச்சுக்கிறதுக்கும் சுற்றி வாகித்து வச்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உடலுக்குள்ள பல நாள் தப்பான காற்றுகளை சுவாசிச்சிருக்கிறோம், தப்பான செயல் வடிவத்தை பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட ஆப்போசிட்ல நின்று பேசுகிற அம்மா அப்பா தம்பி யாரும் யோகி கிடையாது. அவங்க வேற தன்மையிலேருந்து வெவ்வேறு ஊர்களில் நகரங்களில் போயிட்டு வந்து அவங்களுடைய தன்மையை நம்மக்கிட்ட சாத்துறாங்க, நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. 15 நிமிஷமா ஒரு வீட்டில் நீங்களும் உங்கள் மனைவியும் கலந்துரையாடல் பண்ணுறீங்க. 2 ஏர் ஃப்ளோவும் ரெண்டுமே வெவ்வேறு எதிரெதிர் திசையில் உள்ளது, 2 நல்ல திசையில் உள்ளது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சோதனைக்கு வேணாலும் உங்கள் மனைவியோட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுங்க, என்னோட உட்காந்து அருகில் என்னுடைய அறையில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. 2யும் குறிப்பு எடுத்துக்கங்க, ரெக்கார்டை எடுத்துக்கங்க, இன்ஜினியரை கூப்பிட்டுக்கங்க, டாக்டரை கூப்பிட்டுக்கங்க, பெரிய பெரிய அறிவாளின்னு சொல்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு எண்ணத்தில் என்ன மாற்றம் இருக்கு, உடலில் என்ன மாற்றம் இருக்கு, அறிவு சார்ந்து யோசிச்சு பாருங்க. தியானங்கிறது சக்திங்கிறது காற்றிலிருந்து மாறப்படுகிற செயல் மட்டும்தானே வஞ்சிய வேற எந்த வடிவமும் கிடையாது. இதுக்குள்ள எந்த ஜீவபூம்பாவும் கிடையாது, எந்த மேஜிக்கும் கிடையாது. இப்ப நமக்குள்ள மாற்றம், நான் ஆனந்தங்கிறேன், அதுவாகவே இருக்கிறேங்கிறேன், பேரானந்தங்கிறேன், பிரபஞ்சங்கிறேன், சித்தருங்கிறேன், ரிஷிங்கிறேன், எல்லாமே ஒரு விதமான நல்ல தன்மை கொண்ட காற்று தான். அந்த காற்றுகள்ல நல்ல தன்மை கொண்ட காற்றுகள்ல பல வடிவம் இருக்கு. அந்த பல வடிவங்கள் கொண்ட காற்றுகளை ஒருத்தன் சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுடைய ரெகுலராக யோசிக்கிற மூளை, அவனுடைய உடல், அவனுடைய ஹார்மோன்கள், அவனுடைய தன்மைகள் எல்லாம் மாறப்படுகிறது. அவன் ரெகுலராக இருக்கிற எல்லா செயல்லேருந்து விடுபடுறான். அவன் வேற வடிவத்துக்குள்ளேருந்து பேசுகிறான், வேற வடிவத்திலேருந்து செய்கிறான். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த புஷ் பண்ணி இந்த வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த நல்ல தன்மை கொண்ட காற்று உள்ளே போனதுனால தான் இவ்வளோ பெரிய வேலையை நிகழ்த்தி கொடுக்குது, இல்லைன்னா நிகழ்த்தாது. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறீங்க, தவறான எண்ணம் வந்துருச்சு, அதை எண்ணத்து மேல குறை சொல்வீங்களா காற்று மேல குறை சொல்வீங்களா? நீங்க எண்ணத்தையும் காற்றையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிருவீங்க. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எண்ணம் வந்துருச்சு, எனக்கு ஏன் ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற எனக்கு இவர் அண்ணன் மாதிரி இருக்கிறாரு, அவரை தப்பா எனக்கு பார்க்க தோணுது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 20 வருஷம் ஓடி போயிடும். புரியுதுங்களா? அப்ப நீங்க எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா காற்றை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இதுக்கு எங்க வகுப்பு இருக்கு? இதுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பக்குவமா உட்காந்து, எந்த குருமார்கள் இந்தியாவில் எந்த குருமார்கள் சொல்லுங்க? ஒரு வீட்டுக்குள்ள நான் புள்ளி விவரமா சொல்றேன், 9லேருந்து 10 விதமான தன்மைகள் கொண்ட காற்றுகளை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த காற்று வடிவத்திலிருந்து தான் உங்களுடைய வேலைகள் அத்தனை வேலைகளும் நடக்கப்படுகிறது. அந்த காற்று தன்மை மாறப்படுகும் போது ஒருத்தன் வேற மாதிரி இருக்கிறான். நீங்க சோதிச்சு பார்க்கறது எப்படின்னா, தியானத்துல உட்காரும் போது ஒரு பரவசத்துல இருக்கிறீங்க, வெளியில வந்தோன்னா நீங்க மாறப்படுறீங்கன்னா நீங்க சுவாசிக்கிற காற்று மாறிடுது. நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்க காற்று மாறிடுது. இப்போ ஐயா சொன்னார்ல, இந்த மந்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை மாறிட்டேன்னு. அதுக்கு காரணம் அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு விதமான காற்று வருது, அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கோவில்ல ஆதிசங்கரர் ஒரு மந்திரத்தை உருவாக்கி கொடுத்தாரு, உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கு செயல் கிடைக்கும்னா காரணம் என்னன்னா ஈர்ப்பு சக்திங்கிறது. ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்குது, அந்த மாதிரி காற்றை இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு யோகி கண்டுபிடிச்சான். அப்ப கண்டுபிடிச்சு என்ன சொன்னான்னா, பிரதானமாக ஒரு மனிதர்கிட்ட கையில எதை கொடுத்தானா, சிவலிங்கத்தை கொடுக்கல, பெருமாளை கொடுக்கல, ராமனை கொடுக்கல. இந்த செயலை கையில வச்சுக்க, ஒரு உயர்ந்த காற்று உன்னை வழி நடத்தும், உன்னை வாழ வைக்கும்.
உனக்கு ஒரு செயல் வடிவம் காட்டி கொடுக்கும். இப்போ உங்களோட உடல்ல இருக்கிற பலவீனமான இடங்கள், உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் உடலுக்குள்ள சில இடங்கள் பலவீனமா இருக்கும், சில உறுப்புகள் பலவீனமா இருக்கும். இந்த பலவீனமான இருக்கிற செக்ஷனை ஒரு நல்ல தன்மை கொண்ட காற்று தொடர்ந்து கிடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த பலவீனமான இருக்கிற இடமே புதுப்பிக்கப்படும். அந்த கழிவுகளை இன்ஜெக்ஷன் போடாம, மாத்திரை அருந்தாம, அந்த கழிவை எந்த வடிவத்தில் வெளியில் எடுத்துட்டு வரணுமோ அதை எடுத்துட்டு வரும். ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை கரைக்கிறது விஷயத்த ஒரு நல்ல காற்றால செய்ய முடியும். இதுதான் வடிவம், இதுதான் செயல். அப்படித்தான் ஒரு விஷயத்தை நிகழ்த்தணும். இப்போ உடலுக்குள்ள நல்ல தன்மைகளை உருவாக்கி நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு சுவாசம் கரெக்டாக, அந்த சுவாசத்தோட தன்மை கரெக்டாக கிடைச்சிச்சுன்னா அவனுடைய உடல் நல்ல சீராக இயங்கும். அவனுடைய செரிமானத்தில் எந்த ப்ராப்ளம் வராது. அவனுடைய செயல்பாடுகளில் எல்லாமே மாற்றத்துக்குரிய செயலாக இருக்கும். ஒருத்தர் ஃபோக்கஸாக வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி உயர்ந்த காற்றை பெறதில் மனிதர்கள் விட்டுடுறாங்க. அதை அவங்க கவனிக்க மாட்டுறாங்க. இது எத்தனை வடிவத்துக்குள்ளே நம்ம சொன்னாலும், இப்போ தனியாக நீங்கள் இது முடித்தோன்னா ஒருத்தர் கேட்பாங்க, அந்த தனி ஒரு காற்று சொன்னீங்கல்ல, அந்த காற்று வர்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? அந்த விஷயம், அந்த காற்று வராமல் இருக்கிறது எதிரியே நீங்கள் தான். உங்ககிட்ட இருக்கிற வலிமையும் உங்ககிட்ட இருக்கிற உண்மைத்தன்மை தாங்க ஒரு விஷயத்தை பெற முடியும். இதில் வேற எதுவும் கிடையாது. நானும் ஒரு அடிப்படையாக பாமரன், எதுவும் தெரியாத ஒரு கிராமத்தில் இருந்தவன். இந்த உலகத்தில் எது பார்க்கறதாலும் ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்த எப்படியாவது வாங்கி பண்ணணும், ஒரு வீட்டை பார்த்தா அந்த வீட்டை நமக்கு சொந்தம் கொண்டாடிடணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவன் தான் நம்மளும். அப்போ இந்த காற்று தான், அந்த இடம் அங்கேயே கிடக்கட்டும், அந்த வீடு அங்கேயே கிடக்கட்டும், அது எதுக்கு நமக்கு? அதுக்குள்ள என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இங்க நல்ல தன்மை கொண்ட காற்று இல்லை. இந்த வீட்டுக்குள்ள பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும், இங்க சுவாசிச்சு இங்க படுத்து தூங்கியெல்லாம் இங்க வேலை செய்ய முடியாது. நம்ம எப்படி தேர்வு பண்றோம் ஒரு இடத்த? இந்த இடத்துக்குள்ள பிரயாணம் பண்ணலாமா என்னன்னா காற்றை வச்சு தான் தேர்வு பண்றோம். இடத்தோட சொகுசை வச்சு தேர்வு பண்ணல, அங்க இருக்கிற மனிதர்களை வச்சு தேர்வு பண்ணல. ஒரு யோகி காடுகளை மலைகளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு இடத்துக்குள்ள போகும்போது என்ன 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை நல்ல தன்மை கொண்டு வரதுக்கு போராடுவான். அங்கங்க சுத்திக்கிட்டு இருப்பான். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. அவன் நல்ல தன்மையை உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 25 நிமிஷம் அங்க இருக்கிற தீவிரமான காற்றுகள் எல்லாத்தையும் அவன்கிட்ட அண்ட விடாம வச்சுட்டு ஒரு செயல் வடிவமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியேறிடுவான். ஏன்னா மனிதர்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் இந்த காற்றோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, எனக்கு நேரம் கிடையாது, என்னுடைய வலிமையை பயன்படுத்தி அந்த காற்று என்ன தாக்காம நான் பாதுகாத்துக்கிறேன் வாங்க. இப்போ ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் நம்ம வேற காற்றுகளை தாக்காம பாதுகாக்கிற வலிமையை நம்ம வச்சிருக்கிறோம். அதுதான் செயல். அதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் செய்யணும்னு நினைக்கிறோம், இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், இதுக்குள்ளேருந்து வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ இது கிடச்சி போச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா இருக்காதா? அப்போ எங்கே பலவீனம் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, நீங்கள் எந்த கொள்கையில் நிற்கிறீங்களோ அது ஒரு சத்தியமாக நின்னுங்க, ஒரு பாதையில் நின்னுங்க. அதில் கிளாரிட்டி இல்லை, நீங்கள் சும்மா வார்த்தையால் சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் கோலமாவு கதையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் மனிதர்கள் என்னை ஏமாற்ற மாட்டாங்க, அவங்களே அவங்க ஏமாற்றிக்குவாங்க. மனிதர்களை பற்றி நமக்கு தெரியும். 60 ஆண்டுகளாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற வேலை தானே ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லைன்னா காரணம் தலைவர்கள் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆள் யாரு? தண்ணியையும் காற்றையும் தெரிந்தவனை தேர்ந்தெடுத்திருக்கணும், ரோட்டை பற்றியும் மரத்தை பற்றியும் தெரிஞ்சவனை தேர்ந்தெடுத்திருக்கணும். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க? உங்களை மாதிரியே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ பாதிப்பு எங்கே? காரணம் யாரு? நீங்கள் தானே. அப்போ உங்களை என்ன வசப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் விஷயம்.